வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி பசங்க வந்து 2, 3 பேர் சேர்ந்து நம்ம ஹைவேல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹெல்மெட் கூட போடாமல் பள்ளி சிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு தகப்பனார் மேலே எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பசங்க ஒரே டூ வீலரில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் 7 பேர்னா எப்படிங்க, கற்பனைக்கு எட்டலை. ஆனால் போகிறாங்க, டிவியில் பூரா இன்றைக்கி நியூஸில் அதுதான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி டிவி நியூஸை பார்த்தீங்கனாலே தெரியும். 7 பசங்க ஒரு டூ வீலரில் எந்தவித அச்சமும் இல்லாமல் போகிறாங்க. பார்க்கும்போதே மனம் பதறுது. இன்றைக்கி போலீஸ் வந்து அதை யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த தகப்பனார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. சிறார்கள் செய்கிற சின்ன தவறு தகப்பனாரை போய் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிடுது. அவர் போலீஸ் ஸ்டேஷன்லையும் தலை குனிஞ்சு நிற்கணும், கோர்ட்லையும் தலை குனிஞ்சு நிற்கணும். இந்த அவசியம் நமக்கு தேவைதானா? அப்போ குழந்தைகளை நம்ம செல்லம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு மட்டும்தானே செல்லம் கொடுக்கணும். இது யாரோட தவறு? டூ வீலர் பசங்க கைக்கு எப்படி போச்சு? நம்ம பர்மிஷன் இல்லாமல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? அதை நம்ம பெற்றோர்கள் சிந்திக்கணும். அதனால் பசங்களுக்கு டூ வீலர் கொடுக்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கருத்தில் கொண்டு எல்எல்ஆர் போடணும், அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ மெயின் ரோட்டில் ஓட்டணுங்கிற அவங்களுக்கு புத்திமதியை அவங்களுக்கு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா பெற்றோர்களுக்கு இந்த தலைகுனிவு ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருங்க.